சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நிகழ்ச்சியை கண்டினியூஸா தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ரைட், இந்த வாரம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க போற அந்த ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிஸ்ட பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆர்டிஸ்டோட முதல் படத்துல ஒரு சின்ன வேஷம் இவருக்கு கிடைச்சிருக்குது. அந்த படத்துல ஒரு சின்ன டயலாக் தான் இவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ராதா, உன் முகத்தை நீ கண்ணாடியில பார்த்ததே இல்லையா அப்படின்ற இந்த சின்ன வசனத்தை தான் அவர் சொல்லணும். ஆனா இதற்காக அவருக்கு 3 நாள் ரிஹர்சல் பார்த்திருக்கிறாரு. 3 நாள் ரிஹர்சல் பார்த்து எல்லாரும் என்னென்னவோ சொல்லி கரெக்டா டேக் அப்போ டைரக்டர் லைட்ஸ் ஆன், கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொன்ன உடனே இந்த சின்ன டயலாக அவர் மறந்துட்டாராம். அந்த நடிகர் என்றும் மார்க்கண்டேயனா இருக்கிற சிவகுமார் சார் அவர்கள் தான். இன்னைக்கு சிவகுமார் சார் பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்கள், அவர் வாழ்க்கையில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சினிமாவுக்கு எப்படி வந்தார், சினிமால அவர் சாதிச்சது என்ன, சினிமாவை தவிர்த்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு வரை கலைஞர் அப்படின்றது இங்க நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தியும் நான் உங்களுக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்ல போறேன். இந்த வாரம் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல இது சிவகுமார் ஸ்பெஷல். முதல் பாடலாக நிகழ்ச்சியில வரப்போறது சின்ன கண்ணன் அழைக்கிறான். இது கவிக்குயில் படத்திற்காக பாலமுரளி கிருஷ்ணா சார் பாடியது, இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில். அதை தொடர்ந்து உன்னிடம் மயங்குகிறேன், இது தேன் சிந்துதே வானம் படத்திற்காக KJ யேசுதாஸ், GK வெங்கடேஷ் இசையில் வாலி அவர்களின் வரிகளில். சின்ன கண்ணன்
உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், எந்த உயிர் காதலியே, இன்னிசை தேவதையே. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், எந்த உயிர் காதலியே, இன்னிசை தேவதையே. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். வஞ்சி உன் வார்த்தை எல்லாம் சங்கீதம், வண்ண விழி பார்வையெல்லாம் தெய்வீகம். வஞ்சி உன் வார்த்தை எல்லாம் சங்கீதம், வண்ண விழி பார்வையெல்லாம் தெய்வீகம். பூபாளம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். பூபாளம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். குரலோசை குயிலோசை என்று மொழி பேசு அழகே நீன்று. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், எந்த உயிர் காதலியே, இன்னிசை தேவதையே. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். தேன் சிந்தும் வானமுண்டு மேகத்தினால், நான் சொல்லும் கானமுண்டு ராகத்தினால். தேன் சிந்தும் வானமுண்டு மேகத்தினால், நான் சொல்லும் கானமுண்டு ராகத்தினால். கார்கால குளிரும் மார்கழி பனியும் கண்ணே உன் கை சேர தனியும். கார்கால குளிரும் மார்கழி பனியும் கண்ணே உன் கை சேர தனியும். இரவென்ன பகலென்ன தழுவு, இதழோரம் புதுராகம் எழுது. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், எந்த உயிர் காதலியே, இன்னிசை தேவதையே. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன்.
வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இப்போ நடிகர் சிவகுமார் ஸ்பெஷல் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தேன் சிந்துதே வானம் இந்த படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடியது, GK வெங்கடேஷன் இசையில் வாலியின் வரிகளில். இந்த பாடல்கள் கேட்கறதுக்கு முன்னாடி சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொன்னேன். அந்த படம் காக்கும் கரங்கள் அப்படின்ற படத்திற்காக தான் முதலாக நடிகர் சிவகுமார் தமிழ் சினிமா அறிமுகமாகிறாரு. அதற்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஏதாவது கலைத்துறையில மிகப்பெரிய ஒரு ஆளா சாதிக்கணும், அதாவது ஆர்டிஸ்ட் ஆகணும், தான் ஒரு மிகப்பெரிய பெயிண்டர் ஆகணும், தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வரை கலைஞர் ஆகணும், அழகான படங்கள்லாம் வரைஞ்சு இந்தியாவிலே பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்றதான் அவருக்கு ஒரே ஆசையா இருந்துச்சாம். அப்போ எங்க போய் படிக்கிறது, எப்படி கத்துக்கிறது, இதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு ஆசை மட்டும் இருந்திருக்குது. ஒருத்தர் மெட்ராஸ்ல இருந்து தபால் மூலமாக ஓவியம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க 1956. இந்த தபால் மூலமாக ஓவியம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத ஒரு வட்டம் போடுவாங்க, அதுல எப்படி மூக்கு வரைகிறது, எப்படி கண்ணு வரைகிறது, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை மட்டும் அந்த தபால் மூலமா கத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கிறாரு சிவகுமார், ஒரு கையை வரைய சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த கையில நடிகர் சிவகுமார் அவர்கள் ஒரு கொடையையும் வரைஞ்சு அந்த ஆசிரியருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆசிரியர் அதை பார்த்துட்டு, இவருடைய கிரியேட்டிவிட்டியை பார்த்துட்டு, மகனே நீ எங்கடா இருக்க, உடனே கிளம்பி சென்னைக்கு வாடான்னு அவருக்கே ஒரு டிக்கெட்டை போட்டு சிவகுமார் சென்னைக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு. சென்னைக்கு கிளம்பி வந்தது அவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டும்தான். ஆனா காலம் அவரை காக்கும் கரங்கள் அப்படின்ற படத்துல கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. இந்த காக்கும் கரங்கள் தான் ராதா உன் முகத்தை நீ கண்ணாடி பார்த்ததே இல்லையா அப்படின்ற இந்த டயலாக். இந்த டயலாக் பேப்பரை கொடுத்த உடனே அவர் பக்கமா திருப்பி பார்த்துக்காரு. என்னது இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் தானா அப்படின்னு சோகத்தோட கேட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு வசனமும் சொல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, ஓ என்னையா இது இப்படி பேசுற, ஒரு ஃபீலே இல்லையா, ராதா உன் முகத்தை கண்ணாடியில பார்த்ததே இல்லையா அப்படியோ, இது அப்படியே நாபி கமலத்துல இருந்து வரணியா அப்படின்னு சிவகுமார் சார் கேட்டிருக்கிறாங்க. சிவகுமார் சார் உடனே ராதா உன் முகத்தை நீ கண்ணாடியில பார்த்ததே இல்லையா அப்படின்னோ, இப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எப்படி பண்ணாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படி சொல்ல போய் தான் அவர் டேக் வர்றப்போ சொதப்பி இருக்கிறாரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு டைம் கேட்டுட்டு மறுபடியும் பிரமாதமா சொல்லிட்டு அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதற்கு முன்னாடி இந்த சரிகமா தமிழ் அப்படின்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ 2 சூப்பர் ஹிட் பாடல்கள். ஒன்று அன்னக்கிளி அப்படின்ற படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியது, இசைஞானி இளையராஜாவின் முதல் படம் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில். அதைத் தொடர்ந்து ரோசாப்பூர் ரவிக்கை காரி SPB மற்றும் SP சைலஜா பாடியது, இளையராஜாவின் இசையில் புலமை பித்தரின் வரிகளில் உச்சி வகுந்தெடுத்து. இந்த 2 அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கிளி உன்னை தேடுவே, ஆசையோடு ஏற்றி வைத்த பாசதீபம் காற்றிலாடுவே. அன்னக்கிளி உன்னை தேடுவே, ஆசையோடு ஏற்றி வைத்த பாசதீபம் காற்றிலாடுவே. நதியோரம் பிறந்தாள், கொடி போலே வளர்ந்தாள், மழையோடும் வெயிலோடும் மனம் போல் நடந்தாள். உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையெழுதி எனக்காக காத்திருந்தாள். என்னை நானே மறந்தேனே, அன்னக்கிளி உன்னை தேடுவே, ஆசையோடு ஏற்றி வைத்த சுவாசதீபம் காற்றிலாடுவே. கனவோடு சில நாள், நினைவோடு சில நாள், உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள்.
வண்ணக்கிளி உன்னை தேடுதே ஆசையோடு ஏற்றி வைத்த வாசதீபம் காற்றிலா சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நடிகர் சிவகுமார் பாடல்கள். உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மேய்துன்னு சொன்னாங்க, நெய்துன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மேய்துன்னு சொன்னாங்க, நெய்துன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. பட்டியில மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல, அடி சின்ன கண்ணு நானும் அத ஒத்துக்கல்ல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சமல பக்கத்தில மேய்துன்னு சொன்னாங்க. கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு மொச்சுன்னு சொன்னாங்க. கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை, அத சத்தியமா நம்ப மனம் ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சமல பக்கத்தில மேய்துன்னு சொன்னாங்க. பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு சங்கரையா தின்னாதின்னு சொன்னாங்க. சங்கரையா தின்னிருக்கா நியாயமில்ல, அடி சித்தகத்தி பூவிழியே நம்பவில்லை. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சமல பக்கத்துல மேய்துன்னு சொன்னாங்க. மேய்துன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சமல பக்கத்துல மேய்துன்னு சொன்னாங்க. மேய்துன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா.
நீங்க இப்போ நடிகர் சிவகுமாருடைய ஸ்பெஷல் அவருடைய படங்கள்ல இருந்து வந்த பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1941 பழனிசாமி அப்படின்ற இயற்பெயரோட கோயம்புத்தூர்ல பிறந்தாரு. பழனிசாமி தான் சிவகுமார் சாரோட இயற்பெயர். ஒரு சின்ன விவசாய குடும்பம், பெரிய அளவுக்கு வசதியெல்லாம் இல்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு சின்ன வயசுல அவங்க அம்மாவுக்கும் ஹெல்ப்பும் பண்ணிட்டு படிப்பையும் தொடர்ந்துகிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வாழ்க்கைனா என்ன அப்படின்றது புரிந்த ஒரு மகா கலைஞர். அவங்க அம்மா கிட்ட சின்ன வயசுல செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு ஏற்றபடிதான் தன்னுடைய கலைத்துறை முழுக்க கலை வாழ்க்கை எல்லாத்திலையும் எந்தவித கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் இருந்திருக்கிறார். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்திரன் படத்தப்போ நடிகர் ரஜினிகாந்த் சிவகுமார் சாருக்கு எழுதிய ஒரு கடிதம் தான். என்ன அப்படின்னா, ஓப்பனா நான் புவனா ஒரு கேள்விக்குறி அப்படின்ற படத்துல நடிகர் சிவகுமாரும் நடிகர் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்போ நடிகர் ரஜினிகாந்த் மது பழக்கம் மற்றும் சிகரெட் குடிக்கிற பழக்கம்லாம் நிறைய இருக்கும். ஆனா சிவகுமார் சொல்லியிருக்கிற, ரஜினி நீ மிகப்பெரிய ஒரு ஆளா வரப்போறீங்க, இந்த தமிழ்நாடே உங்களை தூக்கி வச்சு கொண்டாட போகுது, இருந்தாலும் இந்த கெட்ட பழக்கம் எதுக்கு, உங்களுடைய உடல்நிலை ஸ்பாயில் ஆயிடும், ஏன்னா ஒரு நடிகனுக்கு உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் சொன்னதை நான் கேட்கல, ஆனா பின்னால யோசிச்சு பார்த்திருக்கேன், அவர் சொன்னதை கேட்டிருந்தா இன்னும் உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு இந்திரன் சமயத்துல நடிகர் சிவகுமாருக்கு ஓப்பன் ஒரு லெட்டரே நம்ம சூப்பர் ஸ்டார் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு சினிமா துறையில இருந்துகிட்டே எந்தவித கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாம கண்டினியூஸா அதுவும் யோகாவை பயின்றுகிட்டு ஒரு மார்க்கண்டேயனா இருக்கிறாரு நம்ம நடிகர் சிவகுமார். அவருடைய படங்கள்ல தான் அடுத்த 2 சூப்பர் ஹிட் பாடல். முதல் பாடலாக வரப்போறது சிட்டுக்குருவி அப்படின்ற படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி மற்றும் பி சுஷீலா பாடியது வாலியின் வரிகளில் என் கண்மணி அப்படின்ற ஒரு பாடல். அதை தொடர்ந்து புவனா ஒரு கேள்விக்குறி அப்படின்ற படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது இசைஞானி இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் பூந்தென்றலே. என் கண்மணி உன் காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னனில்லையோ நல்ல சுண்ணல் போங்கோ. என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான். அம்மம்மா இன்னும் கேட்க தோன்றுமோ, நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி. திருமாங்கள் பேசும்போது மொழியேதம்மா, பிறர் காதில் கேட்பதற்கும் வழியேதம்மா. ஒரு ஜோடி சேர்ந்து செல்லும் பயணங்களில் உறவழி வேறு இல்லை கவனங்களில். இளமாமையில் வந்தாடும் வேளை இன்பம் கோடி என்று அனுபவம் சொல்லவில்லையோ. நம்ம கருவாட்டு கூட முன்னாடி போ. என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான். அம்மம்மா இன்னும் கேட்க தோன்றுமோ, நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி. தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு. மெதுவாக உன்னை கொஞ்சம் தொட வேண்டுமே, திருமேனி எங்கும் விரல்கள் பட வேண்டுமே. அதற்காக நேரம் ஒன்று வர வேண்டுமே, அடையாள சின்னம் ஒன்று தர வேண்டுமே. இரு தோளிலும் மணமாலைகள் கொண்டாடும் காலம் யாரு கூடும் என்று தவிக்கின்ற தவிப்பென்னவோ. என் கண்மணி காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே. நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ. என் மன்னவன் உன் காதலன்
பூந்தென்றலே நல்ல நேரம் காலம் சேரும் பழகிய பலன் உருவாகும் பாடிவா பாடிவா பூந்தென்றலே நல்ல நேரம் காலம் சேரும் பழகிய பலன் உருவாகும் பாடிவா பாடிவா பூந்தென்றலே அந்த அர்த்தம் சொல்லவோ பொன்னான ராணி பொன்னோடை நீ எங்கு மாதம் உருவாகும் என்னென்ன உறவு என்னென்ன புதுமைகள் என்ன கனவுகள் என்ன இனிமைகள் பூவின் வாசம் உந்தன் தேகம் கொண்டதோ கண்ணான கண்ணே வாசம் கண்ணு நேசம் கொள்ளு சொந்தம் வந்ததோ கண்ணான கண்ணா கண்ணான கண்ணே ஏங்கும் நெஞ்சம் இளவேணி இன்பம் கொண்டாடும் ஏங்கும் நெஞ்சம் இளவேணி இன்பம் கொண்டாடும் என்ன உறவுகள் என்ன புதுமைகள் என்ன இனிமைகள் பூந்தென்றலே நல்ல நேரம் காலம் சேரும் பழகிய பலன் உருவாகும் பாடிவா பாடிவா பூந்தென்றலே வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நடிகர் சிவகுமாரோட ஸ்பெஷல். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அருமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக சிவகுமார் சார் பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். 1965 காக்கும் கரங்கள் படத்துல அறிமுகமானாரு. அதற்கு பிறகு 1967 காவல்காரன் அப்படின்ற படத்துல எம்ஜிஆரோட தம்பியா நடிச்சாரு. 1968 உயர்ந்த மனிதன் படத்திற்காக சிவாஜியோட மகனாக நடித்தார். இந்த ரெண்டு படங்களும் இவருடைய வாழ்க்கையில முக்கியமான படங்கள். ஏன்னா இன்னொரு
அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோ படத்துல இவரும் தெரிஞ்சாரு. ஓகே, நல்லா இருக்கானே இந்த பையன் அப்படின்னு எல்லா டைரக்டர்ஸும் நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் அவருடைய growth ஸ்டேஜ். இந்த 67 இருந்து ஒரு 72 வரைக்கும் இவருடைய growth பீரியட் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற நடிகர்கள், பெரிய நடிகர்களோட படங்கள்ல ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராகவோ ஒரு துணை நடிகராகவோ கூடவே இருப்பாரு, முக்கியமான வேடமாகவும் இருப்பார். இவரோட கரியர்ல ரொம்பவே முக்கியமான ஒரு படமா, இவருக்கு ஒரு பிரேக் கொடுத்த படமா அமைஞ்சது 1967 வந்த கந்தன் கருணை. இந்த கந்தன் கருணை படத்துல முருகனா நடிச்சது நம்ம சிவகுமார் சார் தான். அந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய கரியரும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. 1968க்கு மேல சோலோ ஹீரோவா 1-2 படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாரு. டூவல் ஹீரோ இந்த மாதிரியான படங்கள்லாம் 70ஓட ஸ்டார்டிங்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 1970களில் தான் எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிற அந்த சகாப்தம் ஒரு மாதிரி முடிவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. 1980களில் தான் ரஜினி கமல் அப்படின்ற அந்த இன்னொரு சகாப்தம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த 1970க்கும் 80க்கும் இடையில இந்த கேப்பை ஃபில் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகுமார், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், இவங்கெல்லாம் இந்த கேப்பை ஃபில் பண்ணாங்க. அதுல ஒரு முக்கியமான ஹீரோ நம்ம நடிகர் சிவகுமார் சார் அவர்கள் தான். அடுத்ததாக 2 சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்க போறோம். பூந்தளிர் அப்படின்ற படத்திற்காக வா பொன்மகிலே, இது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில். அதை தொடர்ந்து பொண்ணுக்கு தங்க மனசு, இந்த படத்திற்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடியது, ஜி.கே. வெங்கடேஷ் அவர்களின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் தேன் சிந்துதே வானம். 2 அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இது சரிகமா தமிழ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெஞ்சம் கட்டி தவிக்குது என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மயிலே, நெஞ்சம் கட்டி தவிக்குது. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நடிகர் சிவகுமார் பாடல்கள். தேன் சிந்துதேவானம் உனை என்னை தாலாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க.
சுகம் பருவங்கள் வாழ தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. வைதேகி முன்னே ரகுவம்சராமன் விளையாட வந்தான் வேறென்ன வேண்டும் விளையாட வந்தான் வேறென்ன வேண்டும் சொர்க்கங்களே வரும் தரும் சொந்தங்கள் வாழ்க. தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாலாட்டுதே கண்ணோடு கண்கள் கவி பாட வேண்டும் கையோடு கைகள் உறவாட வேண்டும் கண்ணங்களே இதம் பதம் வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜேமான நடிகர் சிவகுமார் ஸ்பெஷல் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு சோலோ ஹீரோவா வந்த பிறகு நடிகர் சிவகுமாருக்கு இந்த குட் நேச்சர் ஹீரோ, நல்ல மனதுள்ள ஹீரோவா வந்து குடும்பத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஹீரோவா, ரொம்ப ரொம்ப நல்ல மனசுக்காரரா தான் இவருடைய படங்கள்ல அநேக படங்கள்ல நடிச்சிருப்பாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா நடிகர் கமல்ஹாசனோட இணைந்து நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன். இதுல கமலுக்கு வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் ரோல். அடுத்ததாக பாத்தீங்கன்னா 1977 புவனா ஒரு கேள்விக்குறி அப்படின்ற ஒரு படம். இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு, சிவகுமார் நடிச்சிருப்பாரு. ஆனா சிவகுமாருக்கு இதுல நெகட்டிவ் ரோல். ஏன்னா எஸ்பி முத்துராமன் சார் அப்பதான் முடிவு பண்ணாரு, ரொம்ப நாள் சிவகுமார் ஒரு நல்லவனாவே பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுதான் சிவகுமார் சாருக்கு அந்த கேரக்டர் கொடுத்தோம். படமும் சூப்பரா ஹிட் ஆச்சு. சோ நினைச்சது ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சிவகுமார் சார் நடிச்ச மற்றும் சில முக்கியமான படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கார அலமேலு. இந்த படத்துல அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணி இருந்திருப்பாரு. இந்த படத்தை ஹீரோ அப்படின்றது பார்த்தா ஆடு ஸ்ரீபிரியாவா இருந்தாலும் இவருக்கு தான் ஹீரோ ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்கிறதுனால இவருக்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதற்கு அடுத்து பத்ரகாளி அப்படின்ற ஒரு படம் ரொம்ப பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. வண்டி சக்கரம், இன்று நீ நாளை நான், இதெல்லாம் அவருடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான படம். பாசப்பறவைகள், அடுத்து ரோசாப்பூ, ரவிக்கைக்காரி, தேன் சிந்துதே வானம், சிட்டுக்குருவி, எங்கம்மா சபதம், கவிக்குயில், இதெல்லாம் வந்து நம்மளுடைய சிவகுமார் சாரோட கேரியர்ல மிக முக்கியமான படங்கள். 1980க்கு பிறகு ரஜினி கமலோட குரோத்துக்கு பிறகு இவர் கொஞ்சம் மெச்சூரான ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோலோ ஹீரோவாவும் பண்ணாரு. அப்படி ஒரு முக்கியமான படமும் வந்துச்சு. அது என்ன படம் அப்படிங்கறத இந்த 2 பாடல்களுக்கு பிறகு வந்து சொல்ற ரொம்ப அற்புதமான படம். அவரோட கேரியர் மட்டும் இல்லாம தமிழ் சினிமால மிக முக்கியமான படம். அடுத்ததாக கடவுள் அமைத்த மேடை. இந்த படத்திற்காக எஸ்பிபி மற்றும் ஜென்சி பாடியது இளையராஜாவின் இசையில், வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து மச்சான பாத்தீங்களா இந்த படத்திற்காக கேஜே ஏசுதாஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது, சந்திரபோசன் இசையில், வாலியின் வரிகள். ஒரு அற்புதமான பாடல், மாம்பூவே சிறு மைனாவே. மயிலே மயிலே உன் தோகை இங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் இங்கே, குளிர்காலமல்லவோ தனிமையில் விடலாமோ, களிருடன் தொடலாமோ. மயிலே 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 உன் தோகை எங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் எங்கே, ஒரு சொந்தம் இல்லையோ உறவுகள் வளராதோ, நினைவுகள் மலராதோ. மயிலே மயிலே மயிலே
அது தன்னை மறக்க தென்றல் தாளாட்ட தென்னை இருக்க அது தன்னை மறக்க பனிவாய் மலரே பல நாள் நினைவே வரவா தரவா பெறவா நான் தொடவா மயிலே மயிலே உன் தோகை இங்கே ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் இங்கே ஒரு சொந்தம் இல்லையோ உறவுகள் வளராதோ நினைவுகள் மலராதோ மயிலே 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 பூங்குழலி தேனருவி தோளிரண்டும் நான் தழுவி மயிலே மயிலே உன் தோகை இங்கே குளிர்காலமல்லவோ தனிமையில் விடலாமோ தளிருடல் தொடலாமோ மாம்பூவே திருமைனாவே எங்க ராஜா ரோஜா செடி முள்ளிருக்கும் கள்ளிருக்கும் நினைக்கையில் இனிப்பாக இருக்கிறா நெருங்கையில் நெருப்பாக கொதிக்கிறா மாம்பூவே திருமைனாவே எங்க ராஜா ரோஜா செடி முள்ளிருக்கும் கள்ளிருக்கும் நினைக்கையில் இனிப்பாக இருக்கிறா நெருங்கையில் நெருப்பாக கொதிக்கிறா புத்தம் புதுசு வெள்ளி கொலுசு சத்தங்கள் கொண்டாட சித்திர பொண்ணு செவ்வல்லி கண்ணு சங்கீத பண்பாட கட்டுக்கருங்குழல் பட்டுத்தளிருடல் பின்புறம் நின்றாட கொத்தடி சேலை கட்டிய வண்ணம் பல்லக்கு உண்டாட அழகான மான் அதுக்காக நான் பழகாத நாளெல்லாம் துயிலாத நான் அழகான மான் அதுக்காக நான் பழகாத நாளெல்லாம் துயிலாத நான் எனக்கது சுகமாக இருக்குது என் மனம் இங்கே
படுக்கையில் தன்னை மறந்தவன் சிந்தித்து நின்னதென்ன மடல் வாழை குளிர் வாடை அவனோடு நானாடும் பொழுதெல்லாம் தேன் மடல் வாழை குளிர் வாடை அவனோடு நானாடும் பொழுதெல்லாம் தேன் மாம்பூவே திருமைனாவே நான் மச்சானின் பச்சை தொட்டிக்குள்ள தோள் கொடுத்தான் எனக்கது சுகமாக இருக்குது என் மனமெங்கெங்கோ பறக்குது என் மனமெங்கெங்கோ பறக்குது என் மனமெங்கெங்கோ பறக்குது. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜியமனா நடிகர் சிவகுமார் ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கிறோம். சிவகுமாரோட கரியர்ல மிக முக்கியமான படமா ஒன்னு இருந்துச்சு. அது என்ன படம்னு கேட்டிருந்தேன். அது சிந்து பைரவி. கே பாலச்சந்தர் சாரோட இயக்கத்துல JKB அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தமிழ் சினிமா இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. ஒரு இசைக்கலைஞரா, மிகப்பெரும் ஒரு இசைக்கலைஞரா, அவருடைய வாழ்க்கையில ரசிகையா ஒரு பெண்டா சுகாசினி, இவங்களால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான ஒரு அந்யோன்யம், ஒரு பாசம், ஒரு நேசம், ஒரு காதல் மலருது. இதற்கப்புறம் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிற ரொம்ப மெச்சூர்டான ஒரு காதல் கதை தான் இந்த சிந்து பைரவி. அற்புதமான இந்த படத்துல சிவகுமார் சார் இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் இப்படி கண்ணை மூடிட்டாலே அந்த படத்துல சூப்பர் ஹிட் பாடல்கள், சிவகுமார் சாரோட முகபாவங்கள், அந்த கலை வாணி அப்படின்ற எல்லா பாட்டும் உங்களுக்கு ஞாபகம் வரும். சிவகுமார் சாரோட கரியர்ல பாத்தீங்கன்னா நிறைய சூப்பரான பிரமாதமான ஹீரோயின்ஸ் இவரோட அறிமுகமாயிருக்கிறாங்க, இல்ல இவர் படத்துல நடிச்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சுஜாதா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா நிறைய படத்துல இவங்களோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி, சரிதா, அக்னிசாட்சி அப்படின்ற ஒரு படத்துல அதுவும் கே பாலச்சந்தர் சார் படம் தான். அதற்கு பிறகு ஜெயசித்ரா அண்ட் சுமித்ரா இவங்க ரெண்டு பேரும் நிறைய படத்துல நடிச்சிருக்கிறாங்க. ஷோபா, ஸ்ரீதேவி, ராதிகா, ஸ்ரீபிரியா, அம்பிகா, நதியா, இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவகுமார் சாரோட கேரியர்ல அந்த சூப்பர் ஹிட் படங்கள்ல இவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நவகிரகம் அப்படின்ற ஒரு படத்திற்காக ஒரு பாடல் உன்னை தொட்ட காற்று, SPB மற்றும் பி சுஷீலா பாடியது, வி குமாரின் இசையில் வாலியின் வரிகளில். அதை தொடர்ந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்ற படத்திற்காக சொல்லத்தான் நினைக்கிறேன். இந்த பாடல் MS விஸ்வநாதன் மற்றும் S ஜானகி பாடியது, MS விஸ்வநாதனின் இசையில் வாலியின் வரிகளில். ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது அதுவே போதும் என்ற பெண்மை இன்று கேட்டு கொண்டது வரலாம் தொடலாம் மனநாள் வரும்போது தருவேன் பெறலாம் அப்ப நீ வரும்போது உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது. உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது அதுவே போதும் என்று பெண்மை இன்று கேட்டுக் கொண்டது. சாரல் வந்து உன்னை நினைத்தது அது உன்னை நினைத்து தெரித்த போது என்னை நினைத்தது.
இயற்கையெல்லாம் இருவரையும் இணைத்து பார்த்தது. அதுவே போதும் என்று பெண்மை இன்று கேட்டுக் கொண்டது. தரலாம் தரலாம் மனநாள் வரும்போது தருவேன் பெறலாம் பக்கம் நீ வரும்போது. உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நடிகர் சிவகுமார் ஹிட்ஸ். சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன். கண்கள் தானே கார்மேகம் நீராட்டு நான் பாராட்டு அவள் வருவாளோ இல்லை மாட்டாளோ அவள் வருவாளே சுகம் தருவாளே சொல்லத்தான் நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நடிகர் சிவகுமார் ஸ்பெஷல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஹீரோவாக நடித்து முடித்த பிறகு 90ஸ்ல என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அண்ணன், மாமா, அப்பா இந்த மாதிரியான வேடங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. 90ஸ்க்கு பிறகு அவருக்கு பேர் சொல்லக்கூடிய படங்கள் அப்படின்னா மேட்டுப்பட்டி மிராசு அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணாரு. அப்புறம் வாட்ச்மேன் வடிவேலு அப்படின்ற ஒரு கேரக்டர் படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அதற்கு பிறகு சீரியல் பக்கம் சீரியல்லாம் பிரபலமான பிறகு சித்தி அண்ட் அண்ணாமலை இந்த 2 சீரியலும் அவரோட கேரியர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியலாக இருந்துச்சு. மக்கள் கிட்ட இன்னும் க்ளோஸா கொண்டு போய் சேர்த்துச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞரா வரணும், ஒரு வரை கலைஞரா வரணும் தான் சென்னைக்கு வந்தாரு. அந்த ஆசை நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டா முழுதுமாக இல்ல. பட் இருந்தாலும் தொடர்ச்சியாக அதை பயிற்சி செஞ்சுட்டே வந்து நிறைய ஓவியங்களை வரைஞ்சாரு. இதோட ஒரு மொத்த கண்காட்சி தான் சமீபத்தில் சென்னையில் நடந்துச்சு. அவருடைய 2 மகன்களான சூர்யா அண்ட் கார்த்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து சிவகுமாரோட ஒரு கண்காட்சியை, ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு சிவகுமார் சாருக்குள்ள இருக்கிற இவ்வளவு பெரிய திறமையை
பார்த்து வியந்தாங்க. அடுத்ததாக 2 பாடல்கள் கேட்க போறோம். வண்டி சக்கரம் அப்படின்ற படத்திற்காக தேவி வந்த நேரம் எஸ்பிபி மற்றும் பாணி ஜெயராம் பாடியது, சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில் புலமை பித்தனின் வரிகளில் அற்புதமான பாடல். அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை விரதம் இந்த படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது, சங்கர் கணேசன் இசையில் ஏ மருதகாசியின் வரிகளில் வெள்ளிக்கிழமை விரதம் படத்திற்காக ஒரு அற்புதமான பாடல். தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். இது ஆனந்த ராகத்தின் ஆராதனை, என் அன்பொன்றுதானே உன் ஆராதனை. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாகச் சேரும். இது ஆனந்த ராகத்தின் ஆலாபனை, என் அன்பொன்றுதானே உன் ஆராதனை. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். மனமெல்லாம் இசை வெள்ளம், இன்பம் மாறாத நாதங்களே. நம் பொன்னான நெஞ்சங்கள் நனைகின்றன. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாகச் சேரும். இது ஆனந்த ராகத்தின் ஆராதனை, என் அன்பொன்றுதானே உன் ஆராதனை. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாகச் சேரும். மண்ணும் விண்ணும் ஒன்றாய் உந்தன் மான்விழி பார்வையில் கண்டேன். கண்ணும் நெஞ்சும் ஒன்றாய் இந்த கங்கையில் ஆடிட வந்தேன். விண்ணோரும் காணாத சொர்க்கங்களே, விண்ணோரும் காணாத சொர்க்கங்களே. எங்கள் வீட்டுக்கு நாள்தோறும் வாருங்களே. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். இது ஆனந்த ராகத்தின் ஆலாபனை, என் அன்பொன்றுதானே உன் ஆராதனை. தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது. தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது. தேவனின் அறிமுகம் உறவினை தந்தது. தேவனின் அறிமுகம் உறவினை தந்தது. தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது.
நோ 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 தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது தேவனின் அறிமுகம் உறவினை தந்தது தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது காற்றினில் ஆடிடும் கொடி போல் என் கையில் ஆட நீவா கையினில் ஆடணும் என்றால் ஒன்றை கழுத்தில் போடணும் அதை நான் தரும் திருநாள் வரும் வரட்டும் அந்த நாள் வந்தால் தருவேன் என்னை நான் ரியலி தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது தேவனின் அறிமுகம் உறவினை தந்தது தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல அடுத்ததாக நம்ம கேட்க போற ஒரு சிவகுமார் பாடல் எங்கம்மா சபதம் அப்படின்ற படத்திற்காக அன்பு மேகமே இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம். பாடலுக்கு இசை விஜயபாஸ்கர் மற்றும் பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். அன்பு மேகமே இங்கு ஓடி வா எந்தன் பூனையை அழைத்து வா அர்த்தராத்திரி சொன்ன தேதியை உந்தன் நினைவில் நிறுத்தி வா அன்பு தேவி எந்தன் ஆவியே உந்தன் கண்ணுக்குள்ளாடவா அர்த்தராத்திரி சொன்ன சேதியை நெஞ்சின் மந்தத்தில் கூறவா
வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நடிகர் சிவகுமார் ஸ்பெஷல் தான் இப்போ கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு அண்ட் ஷேர் பண்ணுங்க. சிவகுமார் சாரோட வாழ்க்கையில எந்த சம்பவம், நான் சொன்ன சம்பவங்கள்ல எது உங்கள் மனதை தொட்டது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மற்றும் யார் யார் எந்தெந்த ஆர்டிஸ்ட் வரலாம், எந்தெந்த காம்பினேஷன்ஸோட பாடல்கள்லாம் வரலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. மறக்காம சரிகமா தமிழ் அப்படின்னு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ஆர்ஜே மனா. அழைக்கிறார்